இன்று காரடையான் நோன்பு. தாலிச்சரடு மாற்றிக்கொள்ள உகந்த நேரம் இரவு 7:30 மணிலேருந்து 9 மணிக்குள்ள. அதாவது மாசி மாதமும் பங்குனி மாதமும் கூடும் வேளையில் சுமங்கலி பெண்கள் தங்கள் கணவரின் நீண்ட ஆயுளுக்காகவும் தடையற்ற மகிழ்ச்சிக்காகவும் கடைபிடிக்கும் உன்னத விரதமே காரடையான் நோன்பு. யமதர்மனிடமிருந்து போராடி தன் கணவன் சத்தியவானின் உயிரை மீட்ட சாவித்திரியின் தியாகத்தை போற்றும் இந்த விரதம் இன்றைக்கி கடைபிடிக்கப்படுது. அதாவது வழிபாட்டு முறை என்னென்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி காலையிலேருந்து விரதம் இருக்கிறது நல்லது. வீட்டு பூஜை அறையில் காமாட்சி அம்மன் படத்துக்கு முன்னாடி விளக்கேற்றி அம்மன் திருவடியில் மஞ்சள் சரடை வைத்து விட வேண்டும். காமாட்சி அம்மனுக்கு கார அடை, அதாவது இனிப்பு அடை, கார அடை. இப்போ கார அடைன்னா என்னென்னா, ஒரு அடுப்பில் வாணலியில் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இதெல்லாம் போட்டு நல்லா வெடிக்க விட்டு, இந்த வெந்திருந்த முதல்ல தனியாக வேக வச்சுருக்கணும் சிவப்பு காராமணி, அதை அதில் போட்டுட்டு நல்லா பெரட்டிட்டு, அதே அடுப்பில் ஒரு பாத்திரத்தில் நல்ல வெந்நீர் கொதிக்க வச்சுட்டே இருக்கணும். நல்லா இது கொதிக்கும்போது நம்ம அரிசி மாவை வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை அந்த தண்ணி அதில் கொட்டிட்டு அரிசி மாவு அதில் போட்டு அப்படியே பெரட்டிக்கிட்டே இருக்கணும். தேவையான அளவுக்கு உப்பெல்லாம் போட்டு பெரட்டி எடுத்தால் நல்லா அருமையாக இந்த உப்புமா பண்ணுற மாதிரி தான். ஒரு நல்ல பக்குவமாக வெந்த பிறகு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் அது சின்னதாக அடை மாதிரி சின்ன சின்ன அடையாக கையில் தட்டி இட்லி தட்டில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்தால் இது காரமாக நல்லாயிருக்கும். ஸ்வீட் எப்படின்னா, வெல்லத்தை லேசாக வேக வச்சு கொஞ்சம் நல்லா வெல்லத்தை தண்ணியில் போட்டு நல்லா கொஞ்சம் கொதிக்க விட்டுட்டு அரிசி மாவு அதில் போட்டு அந்த வேக வச்ச காராமணியை அது மேலே போட்டு நல்லா பெரட்டி நெய்யில் தடவி கையில் தடவிட்டு அதை ஒரு சின்ன சின்ன அடையாக வச்சு இட்லி தட்டில் வச்சு எடுத்தால் அது ஸ்வீட்டாக நல்லாயிருக்கும். ரெண்டுமே நம்ம வைக்கணும். இது இல்லாமல் வெத்தலைப்பாக்கு, தேங்காய் பழம் இதெல்லாம் வச்சுட்டு உருகாத வெண்ணெய் நைவேத்தியமாக படைக்கணும். பூஜை முடிஞ்ச பிறகு கணவர் கையால் மஞ்சள் சரடை தன் கழுத்தில் கட்டிக்கொள்ள வேண்டும். கணவர் ஏதாவது வெளியூர் போயிருந்தாருன்னா மூத்த சுமங்கலி கையால் கட்டிக்கலாம். கன்னிப்பெண்கள் நல்ல கணவர் அமையணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டு சாதாரண சரடை கட்டிக்கலாம். அக்கம் பக்கத்து பெண்களுக்கெல்லாம் வெத்தலை பாக்கெல்லாம் கொடுத்து ஆசி பெறுறதும் உண்டு. அதாவது இந்த பண்டிகையோட முக்கிய நோக்கமே கணவனுடைய ஆயுள் நீண்ட ஆயுளாக இருக்கணும், அவருக்கு ஆரோக்கியம் நல்லா இருக்கணும், குடும்பம் விருத்தி அடையணும். இந்த மாதிரி நமக்கு சொல்லித்தரது தான் இந்த விரதத்துடைய முக்கியமான நோக்கம். உருகாத வெண்ணையும் ஓரடையும் நான் நூற்றேன், ஒரு காலும் என் கணவர் என்னை விட்டு பிரியாதிருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு மந்திரத்தை சொல்லணும். உருகாத வெண்ணையும் ஓரடையும் நான் நூற்றேன், ஒரு காலும் என் கணவர் என்னை விட்டு பிரியாதிருக்க வேண்டும் அப்படி சொன்னால், இந்த உன்னத நாளில் விரதம் இருந்து வழிபட்டால் குடும்பத்தில் ஒற்றுமையும் செல்வமும் பெருகுங்கிறது தான் ஐதீகம்.